அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். இரு கன்றுகளையும் தன் புதல்வரைப் போலவே எண்ணி அழுத காமதேனுவின் மனம் உன்னுடைய மனத்தை விடவும் மேன்மையானது என்று பரதன் கூறுதல். பாடல் எண் 884. புத்திரர்கள் இருந்தும் தம் புதல்வர் இல்லா இருவர் தத்தமது துயர்தாங்கா தன்மை கண்டே உருகி புத்திரர் என்றழுத பசு புனித மன பெருமை எத்தனையோ உயர்ந்தது உன் எழு மனமே சிறுமை. இதுவே 884வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். புத்திரர்கள் இருந்தும் தம் புதல்வர் இல்லா இருவர் என்ற முதல் வரிக்கான விளக்கம், கோடிக்கணக்கிலே புத்திரர்களை பெற்றிருந்தும் தான் பெறாத 2 புதல்வர்களாக விளங்கிய அந்த 2 கன்றுகளையும் பார்த்து அவையும் தன்னுடைய புதல்வர்களே என்று எண்ணி தத்தமது துயர்தாங்கா தன்மை கண்டே உருகி அந்த 2 காளை கன்றுகளும் அடைந்த அந்த துயரத்தை தான் பார்த்ததால் அவை அடைந்த அந்த துயரத்தை தானும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளம் உருகி போய் புத்திரர் என்று அழுத பசு புனிதமான பெருமை தன்னுடைய புதல்வர்களைப் போலவே எண்ணி ஐயோ என்னுடைய புதல்வர்கள் இவ்வாறு துன்பப்படுகிறார்களே என்று இரக்கம் அடைந்து அழுத அந்த காமதேனு பசுவானது கொண்டிருக்கக்கூடிய அந்த மனமானது மிகவும் புனிதம் மிக்கது. அது மிகவும் பெருமைப்படத்தக்க ஒரு உள்ளம். எத்தனையோ உயர்ந்ததுந்தன் எழு மனமே சிறுமை. அந்த உள்ளமானது உன்னை காட்டிலும் எத்தனையோ மடங்கு உயர்வானது. ஆனால் உன்னுடைய மனமோ எழு மனம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மிகவும் குறுகலான சுயநலமே கொண்ட உள்ளம் என்பதால் உன்னுடைய உள்ளம் மிகவும் சிறுமையானது. எண்ணி எண்ணி சிறுமைப்படத்தக்க உள்ளத்தை நீ கொண்டுள்ளாய் என்று பரதன் தன் தாயிடத்திலே கூறினான். இதுவே 884வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 885வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.